கட்சியில இருந்து நீக்கிறது விதிமுறை மீறல் சொல்லிருக்கீங்க. அடுத்து என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க போறீங்க? என்ன மாதிரியான விதிமீறல் நடந்திருக்கு? பொறுத்திருந்து பாருங்க. சார், இந்த அனைத்து நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்படும். இந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட தொண்டர்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காங்க, 2026 வந்து அதிமுக பொற்கால ஆட்சி அமைப்பு சொல்லியிருக்காரு. உறுதியாக அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்களின் உரிமையை இதயம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நிர்ணயம் செய்திருக்கிறார்கள். நிர்ணயம் செய்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உடைய அந்த அவருடைய இதயத்திலிருந்து எழுந்த அந்த கோரிக்கை உறுதியாக நிலைநிறுத்தப்படும் என்று தெரிவித்தார். அதே போல இந்த நம்ம அண்ணா பல்கலைக்கழக மாநில விஷயமா அனைத்து கட்சிகளும் ஆர்ப்பாட்டம் உள்ளிட்டவை ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சார்பில் அது குறித்து இப்போ அதிமுக கூட தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. எடப்பாடி என் சார்பாக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இந்த மாதிரியான துயர சம்பவங்கள் இனிமேல் நடைபெறாமல் தடுக்கப்பட வேண்டும் என்று தமிழக அரசிற்கு கோரிக்கை வைத்திருக்கிறேன். சார், அதே மாதிரி கடைசி கொஸ்டின், விஜய் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஆளுநர் வந்து சந்திச்சுட்டு வந்திருக்காரு. எப்பவுமே ஆளுநர் சந்திக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி ஆளுநர் விஜயோட சந்திப்பை எப்படி பாக்குறீங்க? திரு விஜய் அவர்கள் தனியாக ஒரு தனி கட்சி ஆரம்பித்து வழிநடத்துவதற்கு ஆரம்பித்திருக்கிறார். அவருடைய எதிர்கால இலக்கு எதை நோக்கி செல்கிறது என்பதை பார்த்துதான் உறுதியாக என்னுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அவர் கூட பயணிக்க வாய்ப்பு இருக்காது. துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.